சகாயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமா உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாளுக்கு ஒரு வார்த்தை, தேவ பக்தியுள்ள குடும்பம் பரலோகத்தை போல் இருக்கும். இதனுடைய ஆதார வசனம் உபாகமம் 6:7 வசனம் சொல்றாரு. இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. இந்த வார்த்தைகள் வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தையில் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உகந்த வசனங்கள், தேவ பக்தியுள்ள குடும்பத்திற்கு உகந்த வசனமா இருக்குது. அந்த வசனங்கள் ரெண்டு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா தேவ பக்தியோடு வாழணும். இரண்டாவது, தங்கள் பிள்ளைகளுக்கு தகுந்த சூழ்நிலைகளை, இந்த வீடு ஒரு கிறிஸ்தவ வீடாய் மாற்ற வேண்டும் என்று போதிக்கின்றது. இந்த பெற்றோர் சரியாக கடைபிடிக்க வேண்டும் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. கர்த்தருடைய அன்பை நம்முடைய வாழ்வில் ருசித்த அந்த அன்பை நம் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியும்போது நாம கற்றுத்தர வேண்டும். அந்த ஞானத்தோடு நீங்க பெற்றோர்கள் செய்ய வேண்டும். கர்த்தரை, அவர் குணாதிசயங்களை காலையிலும் மதியத்திலும் இரவிலும் அவர்களோடு என்ன பண்ணோம், பேச வேண்டும். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எதை செஞ்சாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். குடும்ப அயலாகத்தை எடுத்துக்காட்டாக குடும்பமா இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள் என்று அவர்கள் உணர்த்த வேண்டும் அல்லவா? நம் பிள்ளைகள் ஏன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்கள்? தேவ வார்த்தை நம்முடைய கட்டளைகளை, நிபந்தனைகளை கூறுவது என்று நம்மை கேட்கலாம். ஆமென். அப்பொழுது தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ கிருபை நம்முடைய பாவத்திலிருந்து விடுவித்து பிரியமாக கீழ்ப்படிந்து வாழ செய்ய வேண்டும். நாம் அவருக்கு பிரியமாய் கீழ்ப்படிந்து வாழ அனுதினமும் நம்மை நடத்தி வருகிறார் என்று அவர்களுக்கு கூற வேண்டும். ஆமென். ஜெபம் பண்ணிடுறேன். பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க கூடாது, நீ அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க செய். கிருபை செய்யுங்க. பிள்ளைங்க வசிக்கிற வீட்டை கிறிஸ்தவ வீடாய் மாற்றுங்க. பெற்றோர்களுக்கு நல்ல தேவ பக்தியோட வாழ செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அவங்கள இருக்கிற எல்லா பாவங்களிலிருந்து விடுவித்து பிரியமாய் கீழ்ப்படிய செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, தேவனை அறிந்தவர்கள் அவர்களுக்குள்ள உணர்த்த வேண்டும் ராஜா. பிள்ளைங்க ஏன் தேவனுக்கா வைராக்கியம் பாராட்டுகிறாங்கப்பா. அந்த தேவ வார்த்தை நம்முடைய கட்டளைகளிலிருந்து, நிபந்தனைகளிலிருந்து எடுத்து சொல்லுகிறது ராஜா. கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். பிள்ளைங்க உமக்காய் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா எழுப்புங்க. உலக பிரகாரமாய் வாழ்ந்துட்டு வருகிற பிள்ளைங்களெல்லாம் அவங்க ஏசப்பா அவனுடைய மனம் திரும்பி ரட்சிக்கப்பட செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. பலப்படுத்தும், ஆசீர்வதியும், காத்து எல்லா உமக்கே துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின்